ரசூலுல்லா இருக்கா 313 ரசூல் மகள் இருக்கிறார். 313 ரசூல் மகள். அந்த அமைப்பில் எல்லா ரசூல் மகளோட ஈக்குவல். அதை விட தர்ஜா வசதி என்ன எல்லாரும் என்ன சிறப்பாக ஒரு இவங்கள அல்லாதால களிமத்துல்லான்னு சொல்கிறோம். களிமத்துல்லா அல்லாவுடைய ஆயத்து வார்த்தை சொல்லி. அதனால் இப்போ ஈசவர் மரியம் களிமத்துல்லான்னு வாதணும். இப்போ நம்ம யாசின் என்ன சொல்கிறோம்? ஷஃபி இல்லா ஷஃபாத்து செய்யக்கூடியவர். 1,24,000 நபிமார்கள் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துவா. அதாவது இந்த காலத்து சொல்கிறோம்ல மனிதர்கள் இடத்துல ஒரு இதாக எல்லாம் அணுக்குண்டு யுத்தங்கிறான். அதே எந்த கடைசி முடியாட்டு அடிச்சு பாரு, நீனும் பாரு, எல்லாம் மொத்தமாக சேர்ந்து போமா வச்சுக்கிறோங்கன்னு வச்சுக்கிறாங்க அணுக்குண்டு. அதை போல் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட துவா அல்லாஹ் கொடுத்து வச்சுக்கணும். அண்ணா 1,24,000 நபிமார்களும் அந்தந்த துவாக்களை வாழ ஹயாத்திலே யூஸ் பண்ணிட்டான். நாய் ஸல்லல்லாஹு நான் யூஸ் பண்ணவே இல்லை, அதை பயன்படுத்தவே கடைசி மூச்சோல வைக்கல. ஒரு விஷயத்துக்காக வேண்டி அதை ஒதுக்கி வச்சு. இது என்ன துனியாவோட துன்பம்? இதெல்லாம் ஆகிரத்தில் மறுமையில் வறுமை. அந்த நாளைக்காக வேண்டி வச்சு. அந்த நாளையில் என்னோட உம்மத்துமார்கள் என்ன புண்ணியமா கொண்டவங்கள என்னோட வந்து நான் ஒரு ஷஃபாத் அதுக்காக வேண்டி வச்சுட்டேன்டா. அதனால் அல்லா யாசின் ஷஃபி இல்லா ஷஃபி இல்லா ஈசவர் மரியம் களிமத்துல்லா. கலைஞ்சா அல்லாவுடைய களிமா ஆயத்து. களிமாண்டா ஆயத்து. சரி சரி. அல்லா யாசின் ஷஃபி இல்லா ஈசவர் மரியம் களிமத்து. சலாத்துல்லாஹ் அல்லாஹ்வுனால ரூஹ் கொடுக்கப்பட்டவர்கள். நம்மெல்லாம் வாப்பா அம்மாவோட நமக்கு வச்சு நான் 4ஆம் மாதம் ரூஹப்பட்டேன்னு இருக்கிறார். அப்படி அப்போ இப்லீஸுக்கு பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்குறேன், ஏன்டா சஜியா செய்யலை? ஆனால் நஃபகத்து மின் ரோஹி, என்னோட ரோஹல் நின்று ஓதுனடா, ஏன்டா சஜியா செய்யலைன்னு கேட்டான். ஏன்னா எப்படி பேயம் முடிச்சான் அண்ணா, நீ நினைக்கிறப்பல களிமா கட்டி இல்லை, என்னோட ரோஹல்ல நின்றும் ஓதுனேன்னு சொல்லி நினைச்சா. அப்போ ரோஹல்ல ஆதா அலைஹிஸ்ஸலாத்து ரோஹ அவன் ஓதுனாங்க. நஃபகத்து மின் ரோஹி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கும் அல்லாஹ் தான் நம்மளை பொறுத்தவரை ரோஹ ஓதுனான்னு சொல்கிறோம். நினைச்சா. அதனால ரோஹ் இல்லை. மற்ற நபிமார்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அவருக்கு இருக்கு. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் யாசை நூறு இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய நூறில் நின்றும் அவ்வளோ. முதல் வெட்டிப்புங்கிறானே புட்டிங் ஃபஸ்ட்டு வெட்டிப்பு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் அமைதியாக இருந்தேன், நஃபகத்து நான் அரஃப்து நஃப்ஸி, என் நஃப்ஸை என்ன அறியப்படணும்னு விரும்பினேன்.
அதனால தான் நான் சிருஷ்டிகளை படைச்சேங்கிறான். அப்போ அவருடைய அல்லாத்தால் தன்னுடைய தாத்தில்னா அப்படியே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறை வெளியாக்கி அந்த நூறுலேருந்து தான் அரசு குருசு லோகங்கள் எல்லாத்தையும் வெளியாக்கினான். மொத படித்து நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் தான் விளைஞ்சா அது நம்ம இடத்துல ஆதாரங்கள்லாம் இருக்குது. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி மீர்வானி உதுமான் மீர்வானி அவுலியா அல்லா அலியா அல்லா தான் நாய் சொல்லன்னு சொன்னா. உதுமான எல்லாரும் என் மேலே மிச்சமாக மோடுது கோரி சிரிக்கிறா. ஏன்னா ஆனால் முத்தம் யார் அப்துல்லா நாயத்து மகனா பிறந்தா அமீனா அம்மா பிள்ளையா பிறந்தா வாங்கினா எத்தியமாக வளர்ந்தா அவன் நுபுவத்து வந்துச்சு பொண்ணு உடஞ்சிச்சு கல்யாணம் முடிச்சா பிள்ளை வந்து எல்லா சரித்திரையும் சொல்லிக்கிறா. நீங்கள் என்னுடைய ஹக்கீக்கத்தை பற்றி மொழுதுக்கோடு செய்யுங்க, என்னை பற்றி யதார்த்த ஸ்பிரிச்சுவல் வேலையை சொல்லி காட்டுங்கண்ணா. அதில் மீர்கனி மௌலானா எல்லாத்தாலும் அழகா சொல்ற சரித்திரம். அது ஒவ்வொரு ஹிகாயத்து முடிகிற நேரத்தில் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலல் முஹம்மதிய்யா வஃபிர் லனா மா யகூனு மா கத் கான். அன்னோடனே எங்க நாய் ஸல்லல்லாஹு அவருடைய பரிசுத்த உள்ளமை மீது நீ ஸலவாத்து ஸலாமை பொழிந்தருவாயாக. வஃபிர் லனா எங்களை மன்னிப்பாயா. மா யகூனு மா கத் கான் எங்களிலே நிகழ்ந்து விட்ட நிகழ்கின்ற இனியும் நிகழப்போம் அனைத்து விஷயங்களையும் நீ மன்னி தருவாயா அப்படி இஸ்திவாறு செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்து அதை வர அதில் ஒரு ஹிகாயத்து வரும். அதில் ஒரு நாள் ஃபாத்திமா எல்லாத்தாலும் வீட்டில் உட்காந்து தைச்சிட்டு இருக்கிறார். அப்படி சும்மா பொம்பளை தைக்க மாட்டல. திடீர்னு ஒரு ஆளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்குறான். ஃபாத்திமா நாய் தைச்சினான். வலைக்கும் அஸ்ஸலாம் ஷாஜப்பா வாங்கன்னுட்டான். ஷாஜப்பா வாங்கன்ட்டான். அவளுக்கு ஷாக்கா போய் வந்தாலே ஜிப்ரீல் இஸ்லாம் மனித கோலத்தில் வருவா. என்ன குரானுக்கு அடுத்த சஹீஹ் புகாரின்னு சொல்லலே புகாரி சரி அதுலேயும் வருது. வந்து மனித கோலத்தில் வந்து நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து என்ன இஸ்லாண்டா என்ன ஈமான்டா என்ன இஸ்லாண்டா பெரிய கதை இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கும். சொன்னா தெரியாத மாதிரி கேட்டால் நாய் ஸல்லல்லாஹு சொன்னால் சத்தத்தை உண்மை சொன்னியா உண்மை எல்லாத்துக்கும் பெரிய அதிசயம். கடைசியில் கியாமத்தினால எப்போ வரும்னா கேட்குறவரோடும் கேட்கப்பட்ட மிச்சம் அதிகமாக இருந்தா சில அடையாளம் சொல்லாமா. ஆமாம் காலில் செருப்பு இல்லாதவனா பெரிய பெரிய மாடியை கூட ஓபரெல்லாம் கட்டுவானோ. என்ன எப்படி காணலாவ பில்டிங்கில் சொந்தக்காரன் ஆவானோ. இப்போ ஆயிக்குதில் காலில் செருப்பு போடையில பிச்சைக்காரனோட பரதேசிகளாக வாழ்ந்த பயிலர் அரபு நாட்டில் உள்ள பயிலர் எல்லாம் துபாய் அது இது ஏன் சவுதியும் தான் கட்டிக்கிறான் பில்டிங் பார்த்தீங்களா எப்படி இருந்துக்குது. காலில் செருப்பு போடுறது கூட வக்கீல மாட்டோம். நம்ம ஸ்ரீலங்கா கொடுத்த பிச்சை காசில் தான் உயிர் வாழ்ந்தானோ. எத்தனை இருக்கு தெரியுமா. அங்கே பஞ்சம் பிடிச்சி நம்ம ஸ்ரீலங்கா மக்கள் எங்கே அனுப்புனாங்க மக்களை எங்களோட பிறகு இல்லையா நாய் ஸல்லல்லாஹு ஊர் இல்லையா அங்கே பஞ்சம் வந்துட்டு நாம உதவி பண்ணணும். இதுக்கு சரித்திரம் இருக்குது. ஆமாம் பிச்சைக்கார பயிரில் இருந்தானோ. ஆனால் காலில் செருப்பு போகிறது வக்கில்லாத பயிரில் இருந்தானோ. இப்போ கோடி கட்டிக்கிறான். அதெல்லாம் நாய் ஸல்லல்லாஹு சொன்னது தான். அது அப்படி அப்போ சொன்னா சரி போனா எல்லாரும் அதிசயமாக பார்த்தா ஒரு வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரியா இருக்கும்ல ட்ரெஸ்லாம் குடிச்சிட்டு வந்தால் தானே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே என்ன ஒரு ஹோட்டலில் ஒன்றும் இல்லையா. வந்தார் நல்ல நீட் அண்ட் ட்ரெஸ் வந்தார். அப்போ தான் நாய் ஸல்லல்லாஹு தான் உமரே வந்துட்டு போனால் யார் தெரியுமா அல்லாஹ் இவர் வந்துட்டு போனால் யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு எப்படி மார்க்கத்தை இலுமா படித்து தரணும்னு சொல்லிட்டு வந்தீங்கிறான். விளைஞ்சேப்பா இப்போ ஒரு விஷயம் மௌலானாக்கு நல்லா தெரியும். ஒதுக்கு ஃபர்லு நான் விளைஞ்சா ஆனால் ஒது முறையில் அஞ்சால் ஃபர்லுலாம் இருக்கல. திடீர்னு கேட்குறான் மௌலானாங்க ஆரம்பிச்சா எனக்கு இப்படி சொல்லுங்களேன் எதை கொண்டு ஒது முறியும். அவளுக்கு தெரியும் இடிஞ்சாலும் இல்லை அப்பா இப்படின்னா ஒது முடியும் சொல்கிறாங்கல்ல. அப்போ தெரிஞ்சவளாக இருந்தாலும் தெரியாத மாதிரி கேட்டால் மக்கள் பார்ப்பாங்க. அட இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் இல்லைச்சா. அதுக்கு தான் ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து அவருக்கு எல்லாம் தெரியும். தெரியாத மாதிரி கேட்டுட்டு போனேன். அப்போ ஜிப்ரீல் இஸ்லாம் இதான் பார்த்தா யாரு ஃபாரூக் நாய் எல்லா சஹாபாக்களும் பார்த்தா சரித்திரம் இருக்கு. ஜிப்ரீல் இஸ்லாம் தான் ஒரு பொம்பளை புள்ள பார்த்தா ஒரு குமாரி பொம்பளை புள்ள சின்ன புள்ள பார்த்துச்சு. அப்போ தான்
கொஞ்சம் பெரிய வயசுக்கு வந்த பிள்ளை, ஒரு சாலையான மனுஷன். அண்ணா இம்ரான்னு சொல்லக்கூடிய சீதையான சாலையா மனுஷன். அவ பற்றி ஒரு பிள்ளை மரியன்ற பிள்ளை பற்றி பார்த்தா இந்த குரான் சொல்லிட்டீங்க. ஏன்னா போயிட்டா இப்ராஹிம் பசரன் சவியா போன உடனே அவ பயந்துட்டா. என்னப்பா தனிச்சிக்கிற பொம்பளைன்ற வரியா, நீ அல்லாஹ் பயந்தோன்னா தான் போய்க்கிறேன். என்ன பசரன் சவியா சரியான மனுஷ தோற்றத்தில் அனுப்புனாங்கிறான். பயந்துட்டா. அப்போ எப்படி சொன்னா, இங்கு வந்து தக்கியா நீ தகவல் ஒன்றா போ, இல்லை நான் உன்னுடைய ரப்புடைய ரசோய உனக்கு புள்ளைய தர வந்தேன். நான் புள்ளியா கல்யாணம் முடியலைங்க, என்னங்க சொல்றியா, கெட்டு போ, இல்லை அல்லாட ஹுக்கம்னு சொல்லி சூண்டு ஊதுனா ஊதப்பட்டதோட வந்துட்டான். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா, பாப்பாட மகளா இருந்தா. இப்போ இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சீதை அவளோட புள்ளியா இருந்து அவள் பார்த்தா. அதுக்கப்புறம் தான் ஜிப்ரீல் யாருக்கு அம்மா வரா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தூதம் போட்டு சரித்திரம் சொல்லு. அப்படிக்கவங்கள நாய் சொல்லலாம் மகள ஃபாத்திமத்தி சஹரா நாய் எப்படி போட்டாரு. அவளை போல ஒரு வாப்பா உலகத்துல பிறக்கவும் இல்லை, இன்னைக்கு கியாமத் வரையும் பிறக்கவும் மாட்டோம். அப்படிப்பட்ட சீதையான நொத்துவால வந்தவன். அவ பார்க்காம இப்போலாம் சொல்லிட்டா சாச்சப்பா வாங்கினோன்னா இவளுக்கு பெரிய அதிர்ச்சியா போச்சு. சாச்சப்பான்னு சொல்லிட்டாளா மனுஷி. ஜிப்ரீலுக்கு இது உடனே நான் யாரு தெரியுமாண்டா, அவ தச்சிட்டு இருந்தா இப்படி இப்படி இப்படிலாம் பார்க்கல. தச்சிட்டு இருந்தா சாட நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே. ஒரு கிளான்ஸ் எப்படி நாம என்ன யார் தெரியுமாடா, இப்படிலாம் தெரியுமா, அப்படிலாம் செய்யல. தச்சிட்டு இருந்தவா சாடம் நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே. அடே ஐடென்டி வேறு பண்ணிட்டால. எப்படி முகத்தை பார்த்தோன்னே கியூஆர் கோட் அடிச்சுட்டேன். அங்க இங்கே பார்க்கல, முகத்தை பார்க்கறதுக்குனே கியூஆர் கோட் அடிச்சுட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாச்சப்பாண்டா. ஏண்டா அவளுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம், நாம தான் அல்லாவோட சல்கெல்லாம் முதல் சல்கா இருக்கிறோம். என்ன நம்மளை படைச்சி பார்த்த பிறகு ஆதா அலைஹிஸ்ஸலாத்தை களிமண்ணை நம்ம தானே எடுத்து ஒன்று கொடுத்தோம். அதை உடச்சி எறியணுங்கிறது தான் சாச்சப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ போன உடனே கடைசியில் எப்படி ஆச்சு, சாச்சப்பான்னு சொல்லிட்டாளா இருக்கு. அப்போ நாய் சொல்லலாம் சில போய் பேசிட்டு இருந்துட்டு இவன் மனசில் வளர்ந்துட்டு எல்லாம் சரிதான் இருந்தாலும் ஆதா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம தானே களிமண் கொடுத்தாங்க கோபத்தில் பக்கத்தில் ஏண்டு சாச்சப்பான்னு சொல்லிட்டாலும் மனசு. அப்போ மெதுவாக கேட்ட ஜிப்ரீல் அவங்க வயசு நான் எனக்கு வயசுலாம் தெரியாது. நியாயமாக எனக்கு தன் உணர்வு வர நேரத்தில் வானத்தில் பிரகாசமான ஒளிவு நட்சத்திரத்தை பார்த்தேன். அப்படி அப்புறம் காணா போயிடுச்சு. அப்புறம் 70,000 வருஷம் கழிச்சு வந்துச்சு. இப்போ இன்னைக்கு பேப்பரில் போடுறான் ஒவ்வொரு நட்சத்திரம் வால் நட்சத்திரம். அது இப்போ விட்டா 80,000 வருஷம் கழிச்சு வரும்னு சொல்கிறோம். இந்த கால்குலேஷனில் போனால் அடுத்தது 80,000 வருஷம் கழிச்சா இப்போ வருது சுத்துன்னு சொன்னோம். அதை நம்புகிறோம். இப்போ சொன்னோம் 70,000 வருஷம் கழிச்சு தான் பார்த்தேன். அப்படி அப்புறம் காணா போச்சு. அப்படி 72,000 தடவை பார்த்துக்கிறேன். ஏமா உங்களோட வயசுல துனியாவோட வயசுல எனக்கு வயசு தெரியல, அப்படியே அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாரக்கான எப்படி இதை காட்டணும் யாரை சொல்லலாம். இதை பார்த்ததானே பார்த்தேன்டா. நீங்க பார்த்தது என்னுடைய 100 தான்டா. யாரு நீங்க பார்த்தது என்னுடைய 100 தான் பார்த்தியா ஆண்டு சொல்லி இருக்கு விளைஞ்சா சொல்லுது. அது மட்டும் இல்லை, குர்ஆன் செய்யல இதுக்கால விளைஞ்சா இதுக்கால இப்ராஹிமா இதுக்கால மூசா இதுன்னு வரும். அலிஃபு இது அந்த இதுக்கு என்ன எழுதுறா, உதுக்குர் யா ஹபீபி முஹம்மத், உதுக்குர் நினைத்து பாருங்க. யா ஹபீப் முஹம்மத் அந்த நேரத்தை நினைச்சு பாருங்க. இதுக்கால மூசான்னு சொன்னார அந்த நேரம், இதுக்கால இப்ராஹிம் சொன்னார அந்த நேரம் தான். என்ன இப்போ மௌலானா ஒரு விஷயத்துக்கு வந்தா மௌலானா யாமிக்கு அந்த கல்யாணத்துக்கு வந்து இந்தியில எப்பா ஆமா வராட்டா தெரியுமா, யாவப்படுத்துறது ஏற்கனவே வந்து அவன் மறந்துட்டான். அதானே சொல்லணும். அது போல நான் சொன்னேன் இதுக்கால உதுக்குரியா ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, அதனால 100 இல்ல, அல்லாஹ்வுடைய 100. ஒன்னு ஆயிஷா நாய் ஸல்லல்லாஹு சொன்னான். ஆயிஷா என்ன கொஞ்சம் பிடிங்க பாருங்க. எப்படி ஆயிஷா நாய் இந்த சுடிதார் போட்டு இது போடுவாங்க, பொம்பளையில் போட்டிக்கிறேன் இல்லையா, இதை போல இது போட்டி தலை துண்டு பிடிங்க இப்படி போட்டா வந்துக்கிட்டே இருக்குது. ஆளா இழுக்க ஆள் இல்லை. எப்படி மக்களாக போட்டு இழுத்தா வரணும். அது போட்டுவோம் அப்படி வந்துட்டே இருக்கு. நாய் சொன்னா சிரிக்கிறான்.
ஆயிஷா அல்லாஹ் நூறுன்னு சொல்றான். நான் விரும்பினா அவன் கைக்கு அம்பிடுவேன், விரும்பினா அம்பிட மாட்டேன். எப்படி விளைஞ்சா அவன் 100 எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்ரே எல்லாம் பூந்துல அதுக்கு கட்டி பொருள் தண்ணி பொருள் எதுலேயும் போகும் 100. அவன் இப்போ அதனால் இன்ஷால்ல பேசுறது அந்த நாளைக்கு ஒரு நாள் முழுதும் பேசினாலும் பேச முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சீத சிறப்பு குறைவர். இப்போ நான் சொல்ல சலாத்துல்லா சலாமுல்லா அல்லா ஆனால் அல்லா யாசே 100 அல்லாவுடைய 100ஆனவர்கள். ஈசபுன் மரியம் ரூஹுல்லா அல்லாஹ்னால ரூஹ் கொடுக்கப்பட்ட 5 தடவை ஓய் நம்ம மஜ்லிஸ் நிறைய சேர்ந்து ஆகும். சரியா? ஆமாம். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் நூருல்லாஹ் வ ஈஸா இப்னு மரியம் ரூஹுல்லாஹ் வ ஸாயிரி அன்பியாஇல்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் நூருல்லாஹ் வ ஈஸா நமக்கு உதவி செய்துட்டு இருக்கிறோம். தெரிஞ்சா எந்த இடத்துல தங்கடம் எங்கடம் வந்தா நபி அலைஹிஸ்ஸலாத்து அவளை உதவிக்கு கூப்பிடலாம். தெரிஞ்சா அவளை வச்சுக்குது, கடல்லையும் கரையிலையுமா வச்சுக்கிற அல்லாஹ் அவளை கொண்டு தான் காப்பாற்றிக்கிறோம். இப்போ அதனால நம்ம ஓதணும். அதை நம்ம அவுளியாக்கு நாதாக்கெல்லாம் கேட்டுக்கிறா. அப்படி எடுவான் படுவான் நடுவானில் எங்கே நின்று அழைத்தாலும் கெடுவான் செய்யும் தீவினைக்கு வேதாகங்கள் பைசாசங்கள் வெறி கொண்டாடும் தருணம் பாதாளத்தில் வீழாமல் வைத்தே காத்ததில் வருவீர். சலாத்துல்லா சலாமுல்லா அலாத்தாஹா ரசூலில்லா சையது ஹில்லரு நபி இல்லா. இல்லை நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி 3 சொல்ல எங்கள் சேகனாயன் சொன்னா அல்லாமா குத்துபுத்தீன் மஹமூத் சுலைமான் நபி ஆலிம் அவுலியா அல்லா அலி அல்லா 3 சொல் இருக்கு. அவங்க குத்துபு ஒளிமார்களை சேர்ந்த உண்டு, நபிமார்களை சேர்ந்த உண்டு, ரசூல்மார்களில் சேர்ந்த உண்டு. 3 விதமான சொல்லு. அதெல்லாம் நாயசன் நடுநிலை இருக்குங்கிற இல்லையா. அலைஞ்சா ஒளிமார்கள் குத்துமார்கள் கொஞ்சம் இறக்கி வச்சாப்புல இருக்குது. என்ன ரசூல்டா போட்டி வச்சாப்புல. அதனால நடுநிலைமையா சில்லற நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றான். விளைஞ்சா அந்த காலத்துல தான் இல்லை, இந்த காலத்துல இருக்கிறா. எப்படி 2 செய்ய சொல்றோம். ஒரு சாலியான மனுஷர் ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப வறுமை தாங்க முடியல. இப்போ நாம இங்கேருந்து எங்கே போயிடலாம், இந்த இதுக்கு போகலாம் தானே அவுலியாக்கள். ஃபகீர் முஹின் அவுலியா எந்த ஊர்? போர்வைக்கு போகிறோம்ல. போனால் நடந்து கூட போகலாம் தானே. கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் எங்கள் ஊரில் நாகூர் ஷரீஃபுக்கு நடந்து போயிடலாம். 300 மைல். ஒரு மொஜரா பிடிச்சா ஒரு வாரம் 10 நாளும் போயிடலாம். தைக்கா சாஹிபா அவன் எல்லாம் நடந்து தான் போனான். இப்படி நாம் வாகனத்தில் போயிட்டோமா முறாது வச்சு இங்கேருந்து நடந்தேன். எங்கள் ஊரில் நிறைய இந்து சகோதரர்கள்லாம் அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து ராத்திரி ஆம்பளை பொம்பளை சின்ன பிள்ளைங்க நடப்பாங்க. திரும்பி வரக்கூட தான் எல்லாம் எடுப்பாங்க. வாகனம் பஸ்ஸில் வர போகிறது முறாதுக்கு நடந்து தான் போகிறது. அப்படி
நடந்து ஆயிஷலாம் பக்கத்தில் போகணும், மதீனா சரி போயிடும் குறைக்கணும். போகிற வழியில் பசி துன்பம் தாங்க முடியல, தாகம் தான் ஒரு அப்படி போய் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பாறை நிலையில் படுத்துட்டு இவ்வளோ பார்த்து கிடக்கிறார் மனுஷன். இவ்வளோ பார்த்துட்டு சரி ரூஹு போனாலும் போகாமல் களிமா சொல்லிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு ஆள் குதிரையில் வந்து சலாம் அலைக்கும் குடி குடின்னு கொடுக்குறான். கொடுத்தா ஒரு கிளாஸ் தண்ணி குடின்னு குடித்தா அப்படி நல்லா பாலை விடவும் அருமையானதாக இருக்கு, தேனை விட மதுரம், பனிக்கட்டியை விட அவ்வளோ குடி வயிறு குடி சொல்லு. தெரியல யா லத்தீஃபம் பி ஹல்கிஹி யா அலீமம் பி ஹல்கிஹி யா ஹபீரம் பி ஹல்கி கொடுத்து பி யா லத்தீஃப் யா அலீம் யா ஹபீர் 3 தடவை சொல்லி கொடுக்குறான். கிளம்பு. ஆளை தூக்கி குதிரையில் வச்சா, குதிரை கொஞ்ச 4-5 வச்சு பண்ண ஒரு பச்சை பசங்க ஏன்னா அங்கே பார்க்குறியா மதீனா சரி வந்துட்டு சரி இறங்க அண்ணா பள்ளி சலாமே என்னுடைய சலாம் வச்சு அகை ஹிதர் சலாம் சொன்னான்னு சொல்லணும். ஏன்னா யாரை சொல்லதா அவங்களோட சகோதரர் ஹிதர் சலாம் சொன்னான்னு சொல்லு. அப்பந்தான் விளங்கி ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி விளங்கிச்சா சரி. அதை போல் இன்னொரு சேகநாயகம் உட்காந்துட்டா உட்காந்து பேசிட்டீங்கன்னு சொன்னா முதல்ல இப்போ நாம இங்கே வந்துக்கிறோம். நாம இங்கே வந்து திக்கிரி செய்ய வந்தது இல்லை, முதல்ல அல்லாஹ் திக்கிரி செய்யணும். எப்படி இந்த நேரத்தில் ஹுசைன் மசூர் தைக்கியா சாஹிபு ஐயா மௌலானா இந்த நட்டு நிசியில் வந்து அலைய மௌலானா வீட்டில் வந்து வருஷம் என்னுடைய மஹபூபாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளை கொண்டு உள்ள வருஷம் தொடங்குது. இங்கெல்லாம் வந்து விதமாக திக்கிரி செய்யணும்னு அல்லாஹ் தாலோட நாட்டு அல்லாஹ் தான் நம்ம முதல்ல. அதுக்கு பிறகு தான் நம்ம இது என்று சொன்னோம் புள்ளிகளுக்கு கொஞ்சம் இது நாயகம அல்லாஹ் தான் முதல்ல நாடுறான், அதுக்கு தான் நாம நாடணும். நாயகம அல்லாஹ் தால சொல்கிறோம் பொதுக்குருணி அதுக்கு ஒரு குந்தனை சொல்கிறோம் பொதுக்குருணி அதுக்கு நீ என்னன்னா நான் ஒன்று நினைப்பேன் தானே சொல்கிறான்னு சொல்லி ஷேகிட்ட பிள்ளைகள் கேட்டா. உடனே ஷேக அமைதியாக இருந்துட்டு சரியப்பா இந்த நேரத்தில் ஆனால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அபுல் அப்பாஸ் பலியான இப்போ ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தால் உங்களுக்கு லேசாக வழக்கம் தருவா. திடீர்னு பார்த்தா ஒரு வெள்ளை குதிரை வந்து இறங்கு அந்த சத்தத்தை அப்துல் ரஹ்மான் ஷேக் அப்துல் ரஹ்மான் நீங்கள் சொன்னது ஹக்கான பேச்சு மக்களை பார்க்குறோம். என்னப்பா நீங்கள் ஓதலையா ஒமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லணும். ஒமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறோம். நீங்கள் நாட மாட்டியா ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நாடியா ஒழியா அண்ணா அல்லாஹ் தாலா நாட்டம் தான் முந்துது, அதுக்கு பிறகு தான் வந்தது. அல்லாஹ் தாலா உங்களை மோமீன்களா முஸ்லீமெல்லாம் நாடு இருக்கிறான், அதனால தான் நீங்கள் இமாம் முடியா. அவன்கிட்ட இது இல்லாட்டா ஒன்றும் பண்ணிக்கலாம். நாடுனா வழிகட்ட குடும்பம் தான் இமாம் சொல்லி வந்திக்க மாட்டியா. எப்படி ஒமா தஷா உன இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னோன்னு புரியும் சொல்ல தெரியல. அவள் ஆள் போயிட்டா பண்ணோன்னு தெரியுதா யார் அங்கே வஸ்தாரு அவள் தான் பல்யான் இப்னு மல்கான் ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை தெரிஞ்சு வச்சுன்னா சக்கராத்து நிம்மதியாக இருக்கும். செய்தா வரமாட்டான். ஒரு ஆள் என் பேரையும் தெரிஞ்சு என்ன எங்கள் வாப்பா பேரையும் தெரிஞ்சு என் புள்ள பேரையும் தெரிஞ்சு எனக்கு உள்ள டைட்டிலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாள். ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன பேர் இருந்தால் கட்டாந்தர பாலவனம் உட்கார்ந்த உடனே சிக்குன்னு அப்படியே கிளம்புறோம். பார்த்தா நம்ம அப்பா ஒரு வயசாரி இந்த புல் தரையா இருக்க கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்து உட்காந்துக்கிறேன். அப்படி இல்லை, உட்கார்ந்த உடனே எல்லாம் பசுமையாகும். நினைஞ்சா ஒரு தடவை எங்கள் மாமா ஒரு ஆமா காசுங்கிற சின்ன பொடியை நாய்க்கிறாராம் இப்படி போகலாம். யார் தம்பியை போல இருக்கிற நேரம் கல்வத்து நாய் முத்தாப்பாட சொல்கிறான். முத்தாப்பா மாமலம் தெரிஞ்சான் நீங்கள் வாங்க பாப்பா ஆமாம் ஆமாம் நீங்கள் வாங்க கொட்டை இதை கொட்டை இதை போட்டு தண்ணி ஊற்றுங்க உடனே முளைச்சி வந்துடும். இப்போ உள்ள பொடினா என்னப்பா முளைக்கவா செய்யுமா போட்டோன்னா முளைக்குமா கொட்டையை போட்டு. அந்த காலத்தில் பொடியெல்லாம் சீரழித்தனமோ போச்சுனா அப்படியா முத்துவாப்பா அப்படியா தாங்கன்னு சொல்லிட்டு போய் கொட்டையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுன சிறுகை துக்குன்னு கும்முன்னு கிளம்பிடு. இப்படி பெருசா அப்படி ஒரு 6 மாதம் 7 மாதம் தான் கிளம்பு. அது போல கும்முன்னு வந்துச்சு. அங்கேருந்து ஒன்று முத்துவாப்பா
போட்டு ஊத்துன்னு வந்துடுச்சா? ஆமா வந்துடுச்சா? அதான் சொன்னேன் போட்டு ஊத்துன்னு சொல்லு. ஆமா வந்துடுச்சு. ஆமா முத்துவாப்பா, இப்போ கிழவாப்பா போனாலும் யாரு நீ பார்த்துட்டியோ? இவ்வளோ துரத்துறதுக்கு தான் அவன் சொன்னான். தேங்கவா யார் வரா என்னன்னு கேட்பான. இதுக்குதான் கொட்டையை கொடுத்து போட தண்ணியை ஊத்துண்டா. அது முளைச்சோன்னு ஓடி வந்துட்டு ஒரு அப்பா போனாலும் உங்ககிட்ட போய் அது யாருன்னு நீன்னு பார்த்துட்டியா? அப்போ நீன்னு அவளியாக போயிடுவா. அவள் வந்ததே சில்லற மேலே சிலர்லாம் அதுக்கு தான் சொன்னால் கொட்டையை போட்டு ஊத்து கிளம்பிடும்னு சொல்லிட்டு நினைச்சா. அதனால இன்னைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவளை தான் இருக்கிறா வாங்குறா. அதனால என்னது செய்யுது சிலரே நபி இல்லா சாயிரி அவுலியா இல்லா. யாராவது ஒருவர் இந்த நபி இல்லை சார் பேர அபுல் அப்பாஸ் வலியான் இப்னு மல்கான் சிலர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாய் வந்தா வஃபாத்தார நேரத்தில் அவள் வருவாளாம். காலமெல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறா வாங்கிக்கிறா. அது விட போகிறவள இந்த நேரத்தில் வருவா. ஜனாசால கலந்து விட வருவா. அவன் சுல்தான் வந்தோன்னு செய்தானே செய்வான். மேம்படியா வர மாட்டான். என்ன சரியா வருமா தூக்கமா இல்லை? சரி தூக்கம் வந்தா கால் இல்லாத தூக்கம் போனால் தான் தூக்கம் வருவானா? அது என்ன சொல்றது? கால் இல்லாத தூக்கம் என்னன்னா கால் உள்ள தூக்கமா? தூக்கம் எழுதி அந்த கால் ஒன்னைக்குமா அதை முறிச்சிட்டா தூக்கம். தூக்கம் போனாதான் தூக்கம் வரும். எத்தனையோ படுத்து கிடக்கிறான் தூக்கம் வரல. காரணம் என்ன? அவனுக்கு யோசனை நாளைக்கு போனால் கடன் கொடுக்கணும், பேங்கில் இருந்து இந்த படித்தான். அப்போ கால் இல்லை தூக்கம் போகணும். அப்போதான் தூக்கம் வருவா. சரி போதுங்க சரி. அப்போ இந்த இடத்துல தூக்கம் வரத்தஞ்சியும். ஏன்னா ஹதீஸில் இருக்கிற எப்படி ஹதீஸ் நல்ல சொல்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குற நேரத்தில். அதனால பயான் மஜ்லிஸு திக்ர் மஜ்லிஸு ஸலவாத் மஜ்லிஸில் தூக்கம் வந்தால் தட்டி எழுப்பிடக்கூடாது. அழிஞ்சா நம்ம பார்க்க முடியாது சில காட்சியை அவன் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா தொலைகளை தூக்கம் வந்தால் தான் சட்டுன்னு தொலை முடிச்சுட்டு படுத்த சீக்கிரமா. தொலையில் தூக்கம் வந்தால் தான் சேத்தாண்ட வேலை. ஃபீஸபில் தர்ம யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் சொல்லலை பதிலுதான். எனக்கு போனால் இப்படி கிறங்கிடுச்சு, கையில் இருக்கிற வாள் கீழே வந்துடும். கீழே இறங்கி வாழை எடுத்துகிட்டு பார்க்குற எல்லா வேலையும் முடிஞ்சு குஃபார் எல்லாம் வெட்டப்பட்டு கிடக்கிறானோன்னு சொன்னான். இப்போ தஸ்பி பிடிச்சி வாயிட்டா இருப்பான். தெரியணுன்னா தஸ்பி கீழே முடிச்சு வருது இல்லையா? அதை போல் சொல்கிறான். அதனால் இப்போ தூக்கம் வந்தால் குத்தமில்லை, போய் முடிச்சுட்டு போய் தூங்கிடும். சரியா? சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் சையது இலியாஸ் நபியுல்லா சாயிரு அன்பியா. தெரிஞ்சா எங்கள் பெரியம்மா சொல்லுவோம். பார்த்தேன் பெரியம்மானா இவ்வளோ ஆப்ஷன் பாப்பா பெற்றோர் எங்கள் அம்மாவோட தாத்தா பாத்திமா நாச்சர் அலியல்லா. இலியாஸ் அலிஸ்லாத்தை போய் காட்டில் பார்க்கணும்னு சொல்லி சாப்பாடை கட்டி இப்படி தட்டல் எத்தனையோ வருஷமாக தட்டலி வந்துக்கிறான். எப்படியா கிடைப்பாளான்னு
இதுக்கையில் ஏத்தால ஒரு ஆள் வச்சு வந்தார். என்ன அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன செய்தி இப்படி? இல்லை எனக்கு இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஹாஜத்து காட்டில் அப்படி தானே. அப்படியா? இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே அவளை அம்புட்டா பார்த்தேன். அங்கே போய் ரோடு ஜங்ஷன் வந்துருச்சா இல்லையா, எனக்கு யோசனையாக போச்சு. எந்த பாதையில் போகிறது தெரியலையா, யார்கிட்ட விசாரிக்கா, இப்படி எல்லா பாதையும் சும்மா தடமாறால தான் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு நல்ல வயசு ஒரு 60 மணிக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கிறியான்னு கேட்டாங்களா. அந்த ஒருக்கா இது நீங்கள் இது போனால் அங்கே போகும், இதே ரத்தினபுரி போகிற பாதை, இது காலி போகிற பாதை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லி, அப்படியா ஸ்ரீதேவி நீங்கள் யார்? நான் இலியாஸ்ன்னு சொல்லிட்டேன். இலியாஸ், சரி ஆண்டு போகணும். இவர் தரமாறாரு இல்லையா, அவர் உம்மாட துவாபரத்தை பெற்றக்குள்ள என்ன போனவர். நான் போயிட்டு வரட்டா, சரிப்பா எங்கன்னா அல்லாஹ் காவல் அழியாத காவல் சொல்லி ஆனவனே என் பிள்ளை போகிறாரு வாங்குறாரு. என்ன என் பிள்ளைக்கு தங்கடம் வந்துடாம இல்லாமல் சீதை வேலை மடிச்சிடக்கூட ஒரு உதவி செய்து விளைஞ்சா. அதனால தாயோட துவா இருந்தால் எல்லாமே கிடைக்கும். இவர் சொன்னால யாரு, நம்முடைய நாயம் வந்தாங்கல்ல நக்சபந்தியா மௌலானா பெரியவோ ஷேக் நாசிம் எங்க விளைஞ்சா இல்லையா. அப்போ இங்க வந்து பேசிட்டு கூட எவ்வளோ புண்ணிய பூமி தானுமா ஸ்ரீலங்கா எவ்வளோ புண்ணிய பூமி தெரியுமா ஆண்டு சொல்லிட்டு சொல்லக்குள்ள முஸ்லீம்களுக்கு புனிதமான இடம் மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்றா. பயமானது. அதுக்கு பிறகு ஒரு இது சொல்றது தான் ஸ்ரீலங்கா. நம்ம சொல்லலாம் ஆதாரிஸ்லாம் இங்கே தானே இறங்கினா கால் பட்டுச்சு. இறங்கக்குள்ள 1,24,000 அபிமாகணும் முதுகுல சுமந்திருந்தான். அவரு சஹாபாக்கள் அவுலியாக்கள் அவ்வளோ பேரும் அவங்க இதில் தானே இருந்தா கலைஞ்சா. அப்படி இன்றைக்கும் சரி ஒரு ஆள் விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வரணுங்கிற நேரத்தில் சொல்லணும் பேசிலாம் பார்க்கணும்னு ஒன்றா உடனே நல்ல மனுஷனாகிக்கணும், சுண்ண ஜமாத் ஆகிக்கணும், தாய் தகப்பருக்கு கிருமி செய்கிற பிள்ளையாகிக்கணும், அலாலான ஜீவனம் திங்கிறவனா இருந்தால் உடனே இவன் சலான் சொல்லிப்பா அல்லது அவனோட சலான் சொல்ல போட்டிப்பான்னு சொல்லி விளைஞ்சா. அப்படி அந்த மாதிரி சொல்லிக்கிறோம். அதனால இது சொன்ன உடனே பெரிய இஷ்யூ ஆக்கணும். எவன் இங்கே உள்ள முனாஃபிக் அளிக்கிறான் இல்லையா, என்ன 3 தானே சொன்னால் புதுசாக கலப்புறாரு. இந்த மடையனுக்கு ஒன்று சொல்லணும், நாம சொல்லக்கூடாது. லண்டன் டிரைவர் சொன்ன புத்தியை தான் சொல்லணும். போய் லண்டன் டிரைவர் டாக்ஸி ஓடிட்டு இருந்தான். அங்கே நம்ம இம்தியாஸ்லாம் இருக்கிறாள்ல, இம்தியாஸ் காக்கா போல சுண்ணச்சமாக இருக்கிறார். அங்கே நல்ல சொல்லல போட்டு போவான். என்னது நம்ம இந்த பைத்தெல்லாம் இருக்க நம்மகூட மாதிரசு பாட்டு அதெல்லாம் போட்டோன்னா அரபி தாடி என்ன எருவ மாடு மாதிரி வச்சுங்க மாதிரி வேண்டாம். குளிச்சு எத்தனை நாளைக்குமா கப்போட வரும். பலாய் நாசம் முடிச்சவங்க ஏறிட்டோம். சும்மா விஷயமா யார் உட்காந்தானு போனோன்னா என்ன போனால் அதான் ப்ளஸ் என்னன்னா ஏன்னா இது அது நல்லா நாட்டு சரிப்பு தான் சொல்லுவாங்களே, அதெல்லாம் நடக்குது. ஏன்னா இதெல்லாம் ப்ராஃபிட்ஸ் காலத்துலலாம் கிடையாது. இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நிப்பாட்டு, அதெல்லாம் இதெல்லாம் அவுட் ஆஃப் ரிலீஜன் நிப்பாட்டு. உடனே அவன் நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டினோட ஒரு இதை அடித்தோடனே கதவு தடான்னு வருது. யூ ப்ளீஸ் யூ கட் அவுட் சொல்லிக்கிறான். தேவசியம் வெளியே போகணும். நான் எதுக்கு வெளியே போனோம்? ப்ராஃபிட் சல்லல்லாஹு காலத்தில் டேக்ஸி கார்லாம் கிடையாது. போய் ஹோட்டலில் ஏறிப்போ வேலை நீ போய் கதை போடுறது. எப்படி சரியாக விட்டுட்டான், விடுவில இறங்குன்றா. இறங்குன்னோடனே இவன் எதுக்கு இறங்கணும்? நீ இறங்கு. அப்போ நான் என் காலத்தில் டாக்ஸி இதெல்லாம் ஒன்றும் இல்லையா. நீ இறங்கி போய் ஒரு ஒட்டையை வந்தால் அது இறங்கி போ அப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் விட்டு போயிட்டான் போட்டு இறங்கிச்சா. அது போல் இந்த மாதிரி இருக்குது. ஆமாம், அப்போ இல்லையா சலாத்துறோம். சலாத்துல்லா சலாமுல்லா
சையது முஹியத்தீன் குத்துபில்லா பௌதலான்னு சொல்லி குத்துபா இருக்கிற சாயிர அவுலியா இல்லா. ஒரு ஆளை சொல்லணும்ல, அகல் பைத்துகளை ஒரு ஆளை பண்ணுவாங்க, அவுலியாக்களை சொல்லணும். சையது முஹியத்தீன் குத்துபில்லா குத்துபா இருக்கிறவங்க சாயிரி அவுலியா இல்லான்னு சொல்லி மஜ்லிஸ் சொல்லுவாங்க. சரி, தூக்கம் வருதா? ஒரு 5 நிமிஷம் பழமையாக ஓதுவோம். 5 செலவாத்து வரதுக்கு 1 நிமிஷம் தான் வரும். என்ன அசனா தொப்பி கலந்துட்டேன்னா